உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பாரிஸ்ல பரேட் நடக்குது. பாஸ்டில் டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த டேல பிரான்ஸோட டே அப்படிங்கிறது போல. இதுல வந்து பார்த்தா 2023 நம்மளோட டீம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. இப்போ உக்ரைனோட வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா 2 மிராஜ் ஃபைட்டர் ஜெட்ஸை உக்ரைனோட வீரர்கள் ஓட்டியிருக்காங்க. ஏன்னா உக்ரைனோட வீரர்கள் அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க மிரேஜ் ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டுறதுக்கு. ஸோ அவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஜூலை 14 நேஷனல் டே, பிரான்ஸோட நேஷனல் டே. பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல ஒரு மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்த ஒரு பகுதி தான் பாஸ்டில். ஸோ அதனால வந்து பண்ணா பாஸ்டில் டே அப்படிங்கிற கொண்டாடுறாங்க. இதுல உக்ரைன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்திருக்கு. ஏன் இது இப்போ ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, மொத்தம் 27 மெம்பர்ஸ் இயூல இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல 27 நாடுகள் இருக்கு. இதுல பிரான்ஸ் உட்பட 8 நாடுகள், யூரோப்பியன் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பியூரா டிஃபென்ஸ் கோஅலிஷன் அப்படிங்கிறது போல ஒண்ணு உருவாக்கி உக்ரைனை சேர்த்தி மொத்தம் 9 நாடு, 8 10 பேர்னு வச்சுக்கோங்களேன், 10 11 போலாண்டு உட்படன்னு வச்சுக்கோங்களேன். 11 நாடுகள், அதாவது மொத்தம் 27 இருக்காங்க. ஆனா 11 நாடுகள் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உக்ரைன் அதுல கழிச்சிட்டோம்னா 10 நாடுகள். யூகே ஒண்ணு இருக்கு, அதை கழிச்சிட்டோம்னா 9 நாடுகள். இயூல மொத்தம் 9 நாடுகள் தான் இதுல ஜாயின் பண்றாங்க. யூகே, அப்புறம் போலாந்து, உக்ரைன், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூரா டிஃபென்ஸ் கோஅலிஷனுக்கு நாங்க மிசைல் டிஃபென்ஸ் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோஅலிஷன்ல டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாந்து, நார்வே, ஸ்பெயின், ஸ்வீடன், யூகே, அப்புறம் போலாந்து, அப்புறம் யுக்ரைன். ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காங்க. ஒரு ஜாயிண்டான டிக்ளரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நாங்க யாருக்கு எகெயின்ஸ்டாவும் இதெல்லாம் நாங்க உருவாக்க கிடையாது. நாங்க எங்களோட பாதுகாப்புக்காக, எங்களோட நாட்டோட பாதுகாப்புக்காக நாங்க இது போல செய்யறோம். ஒரே கோல், ஒரே பிரின்சிபல் இருக்கிறதுனால செய்யறோம் அப்படின்றாங்க. போலாந்து வந்து நாங்க ஹோஸ்ட் பண்ணாலோ பண்ண இது நாங்க பண்றோம் வாங்க. வயலேஷன் ஆஃப் வில்லிங், தானா முன் வந்து உதவும் கூட்டம் இருக்காங்களே, அப்ப தானா முன் வந்து பாதுகாப்போம் அப்படிங்கிறது போல, நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க முடியாந்து இருக்கிறாங்க. போலாண்டு இது போல வந்து பண்ணா ஹோஸ்ட் பண்ணதுக்கு முதல் நேஷனா இருக்கும்னு சொல்றது PM டஸ்க் அவர்கள். இதே உக்ரைனோட உக்ரைன் நாசி படைக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க. உக்ரைன் வந்து பாருங்க இப்படி அப்படிங்கிற பயங்கரமான சண்டைகள் இருந்தாலும் மிசைல், ட்ரோன்கள், தொழில்நுட்பம் சேர்ந்து உருவாக்குறது, உக்ரைனுக்கு கொடுக்கறது, லோன் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு. ஆனா உக்ரைன் கூட சண்டையும் பிடிச்சிக்கிறாங்க. இவங்களாம் இது போல யோசிச்ச உடனே ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, போ ஒரு ட்ரில்லு போடுப்போ அப்படிங்கிறது போல ரஷ்யா ஒரு லைவ் ஃபயர் எக்ஸசைஸ வந்து பாத்தீங்கன்னா லேக் பைப்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பண்ண நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரில்லு இது எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் பிரியரா கொடுக்கல. நாங்க இது போல ட்ரில் பண்ண போறோம், இந்த இடத்துக்கு வராதிங்க அப்படிங்கிற போல எதுவுமே சொல்லாம ரஷ்யா பாட்டுக்கு போய் வந்து பண்ண ஒரு ட்ரில்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டோனியா அலறிட்டாங்க. ஏன்னா திடுதுப்புன்னு வண்டி எல்லாம் வருது, எல்லாம் ரெடி ஆறாங்க, சுட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னா அப்புறம் இங்க எல்லாம் கலங்கி இருக்கும்ல, ஒரு செகண்ட் கலங்கிருச்சு. ஓ ட்ரில்லு தானா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வந்து பண்ணா கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட்ல வந்து பண்ணா ஆசுவாசப்பட்டிருக்கு. இல்லைன்னா எஸ்டோனியா அவ்வளவுதான். ஐயா தெரியாம பேசிட்டு இருந்தோங்கய்யா, அதுக்குள்ள வண்டியை கிளப்பிட்டு வந்துட்டீங்களா, நாங்க சும்மா பேசினதெல்லாம் நீங்க உண்மையும் நம்பிட்டீங்க போல அப்படிங்கிறது போல வந்து பண்ண போய் நேரடியா ரஷ்யாக்கே போய் பேசியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. எது எப்படியோ 2 நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது பார்டர் பகுதி ஷேர் பண்ணிக்கிறாங்க. பார்டர், நேட்டோ நாடுகளோட பார்டர் எஸ்டோனியா பக்கத்துல சொல்லாம கொள்ளாம ஒரு ட்ரில்லுங்களா அப்படிங்கிற கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யா வீதியை காமிச்சிருக்காங்க. இங்க பாரு, எதையாச்சும் சொல்லிட்டு இங்க பார்டர் கிட்ட வந்தேன்னா பிரிச்சுட்டுறேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலையும் விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கூட இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட மனப்பான்மை மாறி இருக்கா, உக்ரைனுக்கு உதவுறதுல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சைட் ட்ரில்லு, ஆயுதம் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம், மிசைல் டிஃபென்ஸ் பண்ணலாம், இது போல தனித்தனியா எல்லாம் உக்ரைனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் நாடுகள். அமெரிக்கா மட்டும் கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி தெரியுது. இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு மனமாற்றம். ஏன்னா லின்சே கிரஹாம் அவர்களோட கடைசி ஆசை, அவரு எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேல இருந்து அவரு போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ஒரு சாங்ஷன் பில்ல கொண்டு வரணும்னு அலமோதினார், போராடினார். எதுக்காக அப்படின்னா 500%
இவர் இறந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா த மேன் ஹூ அனௌன்ஸ்டு 500% டேரிஃப் அகெயின்ஸ்ட் இந்தியா ஹாஸ் டைடு. நல்ல வேளை நம்ம ஆளுங்களாம் வந்து கான் டு எல்லுன்னு வைக்கல. ஈரான் சொன்னாங்க அப்படி, ஏன்னா அவங்க எதிரி, அதனால அப்படி பேசுறாங்க. நம்ம இது இப்படி சொல்லிக்கிறாங்க. இது போல டைடு அப்படின்னு வச்சிருந்தாங்க, ஒரு டைட்டில் மாதிரி வச்சு பார்க்க முடிஞ்சது அந்த அன்னைக்கு. கொஞ்சம் அந்த இந்தியா மீடியாக்களுக்கும் கொஞ்சம் பிடிக்காத ஒரு மாதிரி தான் தெரியுது இல்லையா? என்ன காரணம்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி லின்சே கிரஹாம் அவர்கள் மேல அதிருப்திகள் காட்டுறீங்க மீடியாக்களே அப்படிங்கிற போல கேள்விகள் ஒரு சைடு இருந்தாலும் இப்போ தெரிஞ்ச விஷயம் தான். பட் மெயினான விஷயத்துக்கு வரும். அந்த 500% டேரிஃப் ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் ஆயில், கேஸ், யுரேனியம் இம்போர்ட் பண்றாங்களோ எல்லா நாடுகளுக்கும் 500% டேரிஃப் போடுங்க அப்படிங்கிறது போல முட்டாடிட்டு இருந்தார் செனேட்டர். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லின்சே கிரஹாம் இப்ப அவரு இறந்துட்டாரு. அதனால அவரு ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் சபையில கொண்டு வரலாமா, பில்ல கொண்டு வரலாமா. இது வந்து ஏப்ரல் 2025 வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல கொண்டு வந்தது இப்போ பண்ணலாமா அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. மனமாற்றம் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இது வருது அப்படின்னா திரும்பவும் நம்ம போல நாடுகள்ல பயங்கரமா பாதிப்படைவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இங்க தலைவர்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படின்னா உக்ரைனுக்கு வந்தோம்னா கடுமையான ப்ரொடெஸ்ட். அதாவது போக்குவரத்து துறை, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசதிகள் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ லோக்கல்ல பஸ்ல போயிட்டு வருது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்றோம், இது மாதிரிலாம் வந்து இருக்கு. ஆனா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றதுக்கு $8 ஹரினியாஸா இருந்தது. அவங்க நாட்டோட காசு 8 ஹரினியாஸா இருந்தது. 30 ஹரினியாஸா வந்து பாத்தீங்கன்னா உயர்வு. இது ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபா கொடுத்துட்டு இருக்கும்போது 28 ரூபா டிக்கெட் அப்படியே நைட்ல மாறிடுச்சு, நெஞ்சு வழியெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது போல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு டைம்ல செய்திகள் இருந்துச்சு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு இது போல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட விலையெல்லாம் ஏத்துறாங்க உக்ரைன்ல அப்படிங்கும்போது மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறது போல பல பகுதிகள் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல கூட ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இது என்ன ஒரு ஹைலைட்னா பயங்கரமான அட்டாக் ரஷ்யா பண்ணிருந்தாங்க உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல. 8 இஸ்கந்தர் மிசைல் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ்ல மினிமம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல சொன்னாங்க. பல இடங்கள் அடிச்சாங்க. இதுல ஹெவியா அடி வாங்கினது கீவ் ஒடசா. இதுல இந்த கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 இஸ்கந்தர் மிசைல் தாக்குதல் பண்ணியிருக்கு. உக்ரோ போரன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ட்ரோன்களுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி விபாகங்கள் வச்சிருக்கலாம். ஏன்னா டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது மேப் குடலோட இருக்கும். ஸோ முழுவதும் கீவ் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா புகை மண்டலமாக காட்சி அளிச்சுட்டு இருந்தது அப்படிங்கிறது போல. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அதை கூட பொருட்படுத்தாம மக்கள் ஒரு சைடு ப்ரொடெஸ்ட், ஒரு சைடு இது சொல்றாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு. பட் ஆனா ஆளுகின்ற அரசாங்கத்தை பிடிக்காம எதிர்த்து இது போல கண்டன குரல்கள் அப்படிங்கிறது போல. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் இருக்குங்களா சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சொல்லிடுவோம். அது இப்ப எல்லா கடன் கடன் கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல வாங்கின கடனுக்கு ஒரு கடன் அப்படிங்கிறது போல வாங்கி எல்லாம் செஞ்சிடலாம். ஆனா இந்த போர் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் உண்மையான நரகத்தை உக்ரைன் பார்ப்பாங்க உக்ரைனோட மக்கள். போர்ல வெடிக்குது, அது ரெண்டாவது, காயமடைகிறாங்க, இறக்குறாங்க, அது வேற. ஆனா அதை விட தினந்தோறும் வாழக்கூடிய நாட்கள் வரிகட்டியே சாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் உக்ரைன். எவ்வளவு வரி போட போறாங்களோ தெரியலையே. மக்கள் தாங்க முடியாத இன்னல்களுக்கு உட்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான கடன் வாங்கியிருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல. அதனாலதான் உக்ரைனோட பாதி அமெரிக்கா எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உக்ரைன்ல வர்த்தகம் நடக்குது. ஒடசா பகுதியில ஒரு கப்பல் வந்து டாக் ஆகி ஒரு அவங்க தானியத்தை உற்பத்தி பண்ணதை வந்து ஏற்றுமதி பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு பெர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு அவங்க வரி கட்டணும். ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமெரிக்காவுக்கு சொந்தம். இது போல ஒண்ணுதான், இது போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய அனைத்து வளங்களிலும் பாதிக்கும். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன் எது இருக்குதோ அதுல இருக்கக்கூடிய அத்தனை வளங்கள்லயும் பாதி வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படாது, கண்டுபிடிச்சது, எதிர்காலத்துல கண்டுபிடிக்க போறது எல்லாத்துக்குமே பாதி சரிசமமா அமெரிக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து வெறும் ஒரு போஸ்டர், ஃபர்ஸ்ட் போஸ்ட் கூட கிடையாதுல்ல.
சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அவ்வளோதான். இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ரியாலிட்டியான உண்மை. சரி, ஓகே. ஒரு சைடு மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, தாக்குதல் ஒரு சைடு கீவ்ல நடக்குது, அதை பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் இந்த சியா அசௌல இருக்கக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல் பண்ணதுக்கு ரஷ்யா தொடர்ச்சியா ஒடசா பகுதிகளில் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. மெர்ச்சன்ட் வெசல் மேல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஒடசால பேக் டு பேக் ஸ்ட்ரைக், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கப்பல்கள், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடி விழுந்தது. இது தாக்குதல். இப்போ இதே போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள முன்னாடி ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிற ஒண்ணு நடத்தினாங்க இல்லையா, அதே போல ஒண்ணுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. நல்ல வேலையா ரஷ்யாவோட எஃப்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு தகர்த்திருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம், நடக்கும்போது தான் தெரியும். அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. எஃப்எஸ்பியும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கைவரிசையை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உக்ரைனோட ஸ்பையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள ஊடுருவி பல்வேறு வேலைகளை செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். உக்ரைனோட ஸ்பையை சேர்ந்த சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள ட்ரோன்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ஃபெசிலிட்டியில வச்சு ரஷ்யாவோட மாஸ்கோ ரீஜியன், அப்புறம் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட மிக முக்கியமான நபர்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் மேலாம் ஒரு தாக்குதல் பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல ஒரு யோசனையில வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. மொத்தம் 35 ட்ரோன்கள் கிட்ட பறிமுதல் பண்ணியிருக்கதா சொல்லிக்கிறாங்க. அந்த நெட்வொர்க்கோட ஒரு கிளைய பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த நெட்வொர்க்கோட கிளை எந்த அளவுக்கு ஆழம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் போக போகுதான் தெரியும். ஏதோ ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரும் சேதம் ஏற்படும். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள உள்ள இருந்துட்டு, அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே கடப்பாரி எடுத்து இடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுங்க நம்ம வீட்டை, எப்படி வந்து அதை தடுக்க முடியும்? இடிச்சு சேதமாயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே நம்ம சத்தம் கேட்குதுன்னு போய் தான் பார்க்க முடியும். ஸோ சேதம் ஏற்படும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு ட்ரோன் எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேதங்கள் ஏற்பட்டுரும். தடுக்க முடியாது, சுதாரிச்சுக்க முடியாது. வேற ஒரு நாட்டுல இருந்து எல்லை தாண்டி வருதுன்னா பரவாயில்ல, நம்ம நாட்டுக்குள்ள இருந்தே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது சிக்கல் தான். ஸோ அது எல்லா நாடுகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ எப்படி இதை ரஷ்யா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், ஹைலைட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுல பார்த்துருக்கோம். ஸோ இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறார். ஸ்டே சேஃப், பை.